ராவணனால் ஏவப்பட்ட வீரர்கள் அனைவரும் தத்தம் படை பிரிவுகளோடு போர்க்களத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை போர்க்களத்திலே இதுகாரும் ஆயுதங்களை எடுக்காது நின்ற போர்க்கள தூதர்கள் ராவணனிடம் சென்று அன்றைய போரின் முடிவை எடுத்து மொழிகிறார்கள். அதோடு கரன் வதை படலம் முடிந்து அடுத்து பிரம்மாத்திர படலம், பிரம்ம அஸ்திரம் பிரம்மாத்திர படலம் என்ற பெயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில ராமனை சார்ந்த வானர படையினரும் இலக்குவன் உள்ளிட்ட ஏனைய பிற வீரர்களும் இந்த பிரம்மாத்திரத்தினால் எவ்வாறு எல்லாம் துயருக்கு உட்பட்டார்கள், அந்த அத்திரத்தை எவ்வாறு இந்திரஜித்தன் எய்தான், அதன் பின் விளைவுகள் என்ன, அந்த அத்திரத்திலிருந்து வானர வீரர்களையும் வானர படை தலைவர்களையும் இலக்குவனையும் காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய உயிர் காக்கும் மருந்து கொண்டிருக்கக்கூடிய மலையை எவ்வாறு கொணர்ந்தான் போன்ற பகுதிகளை பார்க்க போகிறோம். அப்போ இந்த போர்க்கள நிகழ்ச்சியை இதுகாரும் ராவணனை சார்ந்த வீரர்கள் தோல்வி அடைந்தார்கள், மரணம் உற்றார்கள் என்ற செய்தியை தூதர்கள் சென்று ராவணன் முன் வைக்கிறார்கள். அந்த பகுதி கரன் மகன் பட்டவாறும் குருதியின் கண்ணன் காலின் சிரன் நெறிந்து உக்கவாறும் சிங்கனது ஈரும் சேனை பரம் இனி உலகுக்கு ஆகாது என்பதும் பகர கேட்டான் வரன்முறை துறந்தான் வல்லை தருதீர் என் மகனை என்றான். கரன் மகன் பட்டவாறும் கரனுடைய மகனாகிய மகர கண்ணனும் குருதியின் கண்ணன் காலின் சிறன் தெரிந்து உக்கவாறும், குருதியின் கண்ணன்னா இரத்தாட்சகன் என்று சொல்லக்கூடியவன் எனும் அரக்கன் நளனது காலினால் சிரம் நெறித்து உயிர் விட்ட செய்தியையும் சிங்கனது ஈரும் பனசனால் ஏற்பட்ட சிங்கனது முடிவும், சிங்கன் என்கின்ற அரக்கன் பனசனால் கொல்லப்பட்டதையும் சேனை பரம் இனி உலகுக்கு ஆகாது என்பும், ராவணனால் அனுப்பப்பட்ட சேனை பாரம் இனி உலகில் இல்லாமல் ஒழிந்தது என்று முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்றும் பகர கேட்டான். தூதர்களால் எடுத்து சொல்லக்கூடியதை முழுமையுமாக கேட்டான் ராவணன். வரன்முறை துறந்தான், நீதி நெறியை துறந்தவனாகிய இதுகாறு ஏற்பட்ட அழிவினை யோசித்தாவது நாம் நீதியின் பால் நிற்கவில்லை, அதனால்தான் நமக்கு இத்தகைய அழிவு இருக்கிறது. இனியாவது சீதையை ராமனிடம் கொடுத்து விட்டால் நமக்கு உரியதாகிய இழப்பு இனி தொடராது என்ற ஞானமே இல்லாமல் இருந்ததினாலதான் அந்த நீதியிலிருந்து நீங்கிய ராவணன்னு குறிப்பு கொடுத்தார். அதாவது ஒரு நிகழ்வினுடைய பின்விளைவுகள் எத்துணை அளவினுக்கு கொடுமையாக இருக்கும் என்று தெரியாத வரைக்கும் நாம் ஒரு தவறை செய்து கொண்டே போகலாம். ஆனால் ஒரு தவறினை செய்து அதனால் விளையக்கூடிய பின் விளைவுகள் மிக பெரிய அளவில் நமக்கு நட்டத்தையும் நமக்கு உரியதாகிய இழப்பையும் தருகிறதுன்னா அந்த நேரத்திலாவது கொஞ்சம் மீண்டும் சிந்திக்கணும். நாம இதுகாரும் செய்ததெல்லாம் சரியானது தானா, முறையானது தானா, எதற்காக நமக்கு மேலும் மேலும் இழப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்ற சிந்தனையாவது இருக்கணும். ராவணனுக்கு அந்த சிந்தனை கூட இல்லையா? ஆகவே வரன்முறை துறந்தான், நீதி நெறியினை முற்றிலுமாக நீக்கியவனாகிய ராவணன் வல்லை தருதீர் என் மகனை என்றான். என் மகனாகிய இந்திரஜித்தனை, வல்லைன்னா விரைவாகன்னு பொருள், மிக விரைவாக அவனிடம் சென்று நான் அழைத்ததாக கூறி அவனை இங்கு அழைத்து வாருங்கள்னு அனுப்பினான். உடனே எல்லோரும் தூதர்கள் சென்று இந்திரஜித்தனிடம் போய் சொன்னார்கள். கூயினன் நுந்தை என்றார்,
குன்று என குவிந்த தோளான் போயின நிருதர் யாரும் பொன்றினர் போலும் என்றான். ஏயின பின்னை மீழ்வார் நீ அலாது யாவர் என்ன மேயது சொன்னார் தூதர் தாதை பால் விரைவின் வந்தான். கூயினன் நுந்தை, நுந்தைன்னா உன்னுடைய தகப்பன் அர்த்தம். எந்தை என்னுடைய தகப்பன், நுந்தைன்னா உன்னுடைய தகப்பன். இந்திரஜித்தனிடம் தூதுவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையாகிய ராவணன் உன்னை உடனாக அழைத்து வரும்படி எங்களை பணித்திருக்கிறார். ஆகவே குன்று என குவிந்த தோளான், குன்று போல திரண்ட தோளை உடையவனாகிய இந்திரஜித்தன் அடுத்த கேள்வி கேட்டான். போயின நிருதர் யாரும் பொன்றினர் போலும் என்றான். ஏன் போருக்கு சென்ற அரக்கர்கள் ஒருவர் கூட உயிரோடு திரும்பவில்லை போல இருக்கிறது. அதனால்தான் கவலை கொண்டு என் தந்தையாகிய ராவணன் என்னை உடனே வா என்று அழைத்தானோ என கேட்டார். ஏயின பின்னை மீழ்வார் நீ அலாது யாவர் என்ன, ராவணனால் இம்மனிதர் மீது போருக்கு என ஏவின பின்பு அந்த போர்க்களத்திலே உன்னை என்று வேறு யார் ஒருவராலும் மீண்டு வர முடியாது. இந்திரஜித்தனே, நீ ஒருவன் தான் போருக்கு சென்று அந்த வானரர்களையும் இலக்குவனையும் ஓரளவினுக்கு அடக்கிவிட்டு திரும்பி வர முடியும். இதுகாரும் சென்ற மற்றைய அசுர வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே வேறு யார் இருக்கிறார்கள் என கூறி மேயது சொன்னார் தூதர். போர்க்களத்தில் நிகழ்ந்தனவற்றையெல்லாம் இந்த இந்திரஜித்தன் அறியக்கூடிய அளவிலே எடுத்து சொன்னார்கள். இதை கேட்டவுடனே இனி நாம் காலதாமதம் செய்வதில் பயன் இல்லை என்று அறிந்த இந்திரஜித்தன் தாதை பால் விரைவின் வந்தான். தந்தையை காணுதற்கு மிக வேகமாக வந்து சேர்ந்தான். தந்தையினுடைய ஆணைய கூட அவன் எதிர்பார்க்கல. தந்தைக்கு தான் வந்ததை அறிவித்து, நீ கவலை கொள்ளாதே, இந்த போர்க்களத்தை வென்று நான் தருகிறேன்னு கிளம்பிட்டான். வணங்கி நீ ஐய நொய்வின் மாண்டனர் மக்கள் என்ன உணங்கலை இன்று காண்டி உலப்பு அரு குரங்கை நீக்கி பிணங்களின் குப்பை மற்றை நரர் உயிர் பிரிந்த யாக்கை கணம்குழை சீதை தானும் அமரரும் காண்பார் என்று. அமரரும் காண்பார் என்று எவ்வளவு அழகா ராவணனுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பழிச்சுன்னு சொன்னான். என்னவா? வணங்கி, ராவணனை வணங்கினா நொய்வின் மாண்டனர் மக்கள் என உணங்கலை. இந்திரஜித்தன் தந்தையை பார்த்து வணங்கிட்டு சொன்னா, ஐயனே, உன்னுடைய புதல்வர்கள் எல்லாம் பகைவர்களால் அழிக்கப்பட்டார்கள்னு வருந்தாத, நான் இருக்கேன். நடந்தது நடந்தாயிற்று, நீ அதை மீட்டும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இருக்கிறேன். இன்று காண்டி எனது போர்த்திறனை இன்று நீ பார்க்க போகிறாய். உலப்பரு குரங்கை நீக்கி பிணங்களின் குப்பை, அளவற்ற குரங்கு படைகளை எல்லாம் முற்றிலுமாக அழித்து அவர்களினது பிணங்களை குப்பல் போலே நான் சேர்த்து வைக்கப் போகிறேன். அந்த வானரங்களினது உடலை குப்பை போலே நான் குவித்து காட்டுகிறேன் பார். மற்ற நரர் உயிர் பிரிந்த யாக்கை, யானை மனிதர்களாகிய ராம லக்குவர்களினது உயிர் நீங்கிய உடம்புகளையும் நீ பார்ப்பாய். நீ மட்டுமல்ல, கனங்குழை சீதைதானும் அமரரும் காண்பார். நீ மட்டும் பார்க்க போறது, ஒளி பொருந்திய காதணியை அணிந்திருக்கக்கூடிய சீதையும் இந்த போரிலே என்ன நடக்குமோ என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய தேவர்களும் இன்று பார்ப்பார்கள். நம்மை போன்ற அசுரர்களை வெல்லுவதற்கு யார் ஒருவராலும் முடியாது என்கின்ற உண்மையை அவர்கள் என்று தெரிந்து கொள்வார். நீ கவலை கொள்ளாதே, நான் போருக்கு செல்லுகிறேன், அங்கு எல்லோரையும் அழித்து விடுகிறேன் வாக்கு கொடுத்துட்டு கிளம்பினா. எப்படி? வலங்கொண்டு வணங்கி வான்சல் 1000 மடங்கள் பூண்ட பொலங்கொடி நெடுந்தேர் ஏறி போர்ப்பனை முழங்க போன அலங்கல் வாழ் அரக்கர்த்தானை 60 வள்ளம் யானை குலங்களும் தேரும் மாவும் குழாம் கொள குழிய அன்று. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், மீ உயர் நிலையில ஒரு கணக்க சொன்னாதான் கற்பவர்களுக்கு ஒரு ஆர்வம் கூடும். ஏற்கனவே இறந்து போன வானர படைகளும் இறந்து போன அரக்கர் படைகளின் அது எண்ணிக்கையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் இலங்கையில அத்துணை மக்கள் நிற்பதற்கு இடம் இருக்குமான்னு தெரியாது. அவ்வளவு பெரிய அளவுல அங்க மக்கள் நிற்பதற்கு இடம் இருக்குமான்னு தெரியாது. இப்ப இந்திரஜித்தனோடு எத்துணை 1000 வீரர்கள் செல்லுகிறார்களாம். வலம் கொண்டு வணங்கி
ராவணனை வலமாக சுற்றி வந்து வணங்கினான் இந்திரஜித்தன். வான்சல் 1000 மடங்கள் பூண்ட பொலங்கொடி நெடுந்தேர் ஏறி, வான்வழியாக செல்லுதற்கு உரியதான பொன்னினால் செய்யப்பட்ட தேர். பொலங்கொடி நெடுந்தேர்னா பொன்னினால் செய்யப்பட்டதும் கொடி கொண்டு அலங்கரிக்கப்பட்டதுமாகிய அந்த பெரிய தேர 1000 மடங்கள், மடங்கள்னா சிங்கம், 1000 மடங்களால் இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த தேர்ல போர்பனை முழங்க, பனைனாக்க முரசம், போர் முரசமானது முழங்க போனான். எத்துணை வீரர்கள் அவனை தொடர்ந்தார்களாம். அலங்கள் வாழ் அரக்கர் தானை, மாலையை அணிந்தவர்களும் கையிலே வாளை கொண்டவர்களுமாகிய அரக்கர்களினது தானைனா படை 60 வெள்ளம். இந்த 60 வெள்ளம் என்பதெல்லாம் தமிழ்ல ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பலமுறை. வெள்ளம் என்பது ஒரு எண்ணின் அளவு. ஆம்பல், வெள்ளம் என்பதெல்லாம், தாமரை, இதெல்லாம் ஒரு காலத்துல எண்ணிக்கையினுடைய மீ உயர் நிலையை குறிப்பிடக்கூடிய சொற்கள். 60 வெள்ளம், யானை குலங்களும், வீரர்களே 60 வெள்ளம், அதனோடு யானை குலங்கள், யானைப்படை, தேர், தேர்ப்படை, மா என்றால் குதிரைப்படை, குழாம் கொள காலாட் வீரர்களும் ஒன்று சேர்ந்து மிக பெரியதோர் படையை கொண்டு இந்திரஜித்தன் இலக்குவனையும் வானரர்களையும் எதிர்க்க சென்றான். நான் ரொம்ப ரசிச்ச பல பகுதிகளில் கம்பராமாயணத்துல, அது பிற்காலத்துல என்னுடைய துணைவியார் ஆய்வு மேற்கொள்ளுகின்ற பொழுது நான் அவங்களுக்கு பரிந்துரைத்த தலைப்பே இதுதான். கம்பனால் காட்டப்படக்கூடிய இசைக்கருவிகளும் நடனம் பற்றின குறிப்புகளையும் எங்கெல்லாம் எது குறித்து அவன் அவைகளை முன்வைக்கிறான்னு பார்க்கணும். நாம நினைத்து கொண்டிருப்போம், ஒரு வாத்திய கருவியினுடைய பெயரை ஒரு கவிஞன் தன்னுடைய இலக்கியத்துல எழுதுகிறான்னா ஏதோ அந்த கருவியினது பெயர் அவனுக்கு தெரிந்திருக்கிறது, ஆகவே அந்த இடத்துல அந்த கருவியினுடைய பெயரை கொண்டு போய் பொருத்தமுறை வைத்தால் அழகாக இருக்கும். அதெல்லாம் நோக்கம். அந்த கருவியினால் எழுப்பப்படக்கூடிய ஒலியும் அந்த ஒலியினால் விளக்கப்படக்கூடிய ஒரு கருத்தும் அந்த கருத்தானது உருவானதாகிய சூழலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருவிகளை குறிப்பிடுகிறார். அது ஒரு பெரிய அழகான ஆராய்ச்சி. என்ன காரணம்னாக்க, பண்டைய கால மக்கள் இசை கருவிகளை ஏதோ ஒரு பொழுதுபோக்கினுக்காக, கலையார்வத்தினுக்காக கையாண்டார்கள் என்பது பின்னாளில் நாம தெரிந்து கொண்ட செய்தி. ஆனா அடிப்படையிலேயே அந்த கருவிகள் எல்லாம் அவர்கள் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடையது. அந்த கருவி இல்லாமல் அவனுடைய ஒரு நாள் பொழுது கழியாது. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தயர் லைஃப். அந்த மாதிரி நாம நினைக்கிறோம் கருவி என்பது கலை வளர்ப்பதற்காக கையாளப்பட்ட கருவிகள் இல்லை. கலையெல்லாம் பின்னாடி சொல்லப்பட்டது. தொடக்க காலத்துல அந்த கருவிகள் என்பது அவர்களினுடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. அதனாலதான் நான் ஏற்கனவே ஒரு முறை விவாதித்து இருக்கிறேன். சங்க இலக்கியங்கள்ல பறைகளை பற்றி பார்த்தீர்கள் என்றால் அது பறைன்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலம் சார்ந்த அந்த பறைக்கு அந்த நிலம் சார்ந்த தொழிலை முன்வைத்துதான் பறைக்க விளக்கம் கொடுப்பார்கள். கடற்கரையில வாழக்கூடிய மக்கள் பறையை ஒலித்தார்கள்னா அந்த பறைக்கு பேரு மீன் கோட்பறைன்னு பேரு. களம் ஏறி கடலிலே சென்று மீன் பிடிக்கக்கூடிய பரதவர்கள் அந்த மீனினை பிடிப்பதற்கு உண்டான தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ள அவர்கள் கடலில் கையாண்டது பறையினது ஒலிய. அதுதான் ஒரு கம்யூனிகேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆகவே அதுக்கு பேரு மீன் கோட்பறைன்னு பேர். அது போல முல்லை நிலத்துல பசுமாடுகளையும் காளைகளையும் அவர்களது வாழ்வியல் துணையாக கொண்ட மக்கள் அவர்கள் வாசித்த பறைக்கு பேர் ஏறுகோட்பறைன்னு பேர்.
ஏறுன்னா காளை மாடுன்னு அர்த்தம். அவர்கள் வாழ்வியலுக்கு எது பெரிதும் பயன்பட்ட விலங்காக ஒன்று இருந்ததோ அந்த விலங்கினை முறையாக கையாள, அந்த விலங்கினை முறையாக பயன்படுத்த அதற்கு உரியதாகிய பறை ஒலியை அவர்கள் எழுப்பி அந்த விலங்கினது பயன்பாட்டை பெற்றிருக்கிறார். அதனால கலையெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது. நாமெல்லாம் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கணும். பிறக்கின்ற பொழுதே கலை உணர்வோடு அதெல்லாம் நடக்காது. அடிப்படையிலே மனிதனுக்கு வாழ்வியலுக்கு தேவையானது 2 தான். அடிக்கடி சொல்லுவது உண்டு. தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தன் இனப்பெருக்கமும் தான் அவனுக்கு. புரொடெக்ஷன் அண்ட் ப்ரொக்ரியேஷன் தான் மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரம். வாழுங்காலம் வரைக்கும் நம்மை காப்பாற்றி கொள்ளணும். அது போல வாழும் காலத்துல நமக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களினது நியதி. மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் உண்டான அடிப்படை நியதி இது. இதுதான் லா ஆஃப் நேச்சர். இதை விட்டுட்டு வெளியே யாரும் போக முடியாது. அதனாலதான் இயற்கை அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய சூழல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தினுக்கும் அது எவ்வாறு தன்னுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான சூழலை இயற்கை உருவாக்கி கொடுக்கிறது. இப்ப தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா, பறந்து சென்று ஒரு தாவரத்தினது வித்து மற்றொரு இடத்துல விழுந்து அடுத்த தலைமுறை தாவரத்தை உருவாக்கும். வெடித்து சிதறும். நீர்களின் மூலமாக பரவும். பறவைகளின் எச்சங்கள் மூலமாக பரவும். பல கோவில்கள்ல உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் மரம் முளைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது பறவைகளின் எச்சத்தால் விளைந்தது. அதாவது ஒரு பறவையின் அது எச்சத்துல ஆண் மலரினுடைய அல்லது ஆண் பறவையினுடைய அந்த இனப்பெருக்கத்தினுக்கு உண்டான பொருள் இருக்கும். மற்றொரு பறவையின் அது எச்சத்துல பெண் தன்மையோடு உண்டான குறிப்பு இருக்கும். இந்த 2 எச்சங்களும் கலக்கப்படுதலினால அந்த தாவரமானது அங்கேயே முளைக்க தொடங்கும். இது இயற்கை நியதி. இதற்கு பிறகுதான் அவன் தன்னுடைய வாழ்வியல ஒரு மகிழ்வோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கலை சார்ந்த செயல்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார். அதனால இவன் பிறக்கின்ற காலத்தே, மனித நாகரீகம் தோன்றிய காலத்தே இந்த கலை பற்றின சிந்தனை எல்லாம் தோன்றியதுன்னு சொன்னா அதை காட்டிலும் மிக தவறான கருத்தோட்டம் இருக்காது. அடிப்படை மனிதனுக்கு தேவை எதுன்னா தன்னை தக்க வைத்துக் கொள்ள உணவு, தனது இனத்தை மீண்டும் பெருக்குதற்கு உண்டான செயல்பாடு. இவ்வளவுதான். இந்த சட்டம் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். அதனாலதான் இந்த இசை கருவிகள் எல்லாம் தொடக்க காலத்துல கலையை வளர்ப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. அவர்கள் அன்றாட வாழ்க்கையில அவர்களினுடைய தேவைகளை முழுமை அடைய செய்வதற்காக கருவிகளை கொண்டு அவர்கள் அதனை பெற்றிருந்திருக்கிறார். இதான் அடிப்படை. அதனாலதான் ஒவ்வொரு குழு, ஒவ்வொரு இனம், ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, கிளான், அந்தந்த கிளானுக்குன்னு தனி இசைக்கருவிகள் இருந்திருக்கு. அது அவர்களுக்கு ஊடான செய்திகளை பரிமாறிக்கொள்ளுவதற்கு உரிய கருவியா இருந்திருக்கு. ஒரு குழுவில் இருக்கக்கூடிய கருவி அடுத்த குழுவினுக்கு வரும்போது இந்த 2 குழுவினுக்கும் பொதுவானது ஒரு இசைக்கருவியை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்படியாக பல்கி பெருகின கருவிகள் பிற்காலத்தில். அதனால இங்க கம்பன் ஒரு பட்டியல் கொடுக்கிறான் பாருங்க. இந்த போர்க்களத்துல 60 வெள்ளம் என்கின்ற அளவில் செல்லக்கூடிய அரக்கர்களது படை நடுவே பல்வேறு விதமான வாத்தியங்கள் இருந்தன.
பல்வேறு விதமான கருவிகள். எதற்கு? இந்த அரக்கர்கள்ல பல்வேறு விதமான செயல்பாடுக்கு உரியவர்கள் இருப்பார்கள். அரக்கர் முகமுடையவர்கள், விலங்கின் முகமுடையவர்கள், வெவ்வேறு விதமான விலங்கின் முகமுடையவர்கள். இவர்கள் அனைவருக்கும் அவர்களினது இனத்தினுக்கு ஏற்றாற்போல் கருவிகள் இருக்கணும். அந்த கருவிகளினது ஒலியை கேட்டுதான் அவர்கள் செயல்பட முடியும். அதனால எழுதுறார் பாருங்க, கும்பிகை, திமிலை, செண்டை, குரடு, மாப்பேரி, கொட்டி, பம்பை, தார் முரசம், சங்கம், பாண்டில், போர்ப்பணவம், தூரி, கம்பளி, உருமை, தக்கை, கரடிகை, துடி, வேய், கண்டை, அம்பலி, கணுவை, ஊமை, சகடையோடு ஆர்த்த அன்றே. இதுக்கெல்லாம் விளக்கம் கிடையாது. இதெல்லாம் கருவிகளினது பெயர். போர்க்களத்துல ஒலியை எழுப்பக்கூடிய போர்க்கருவிகள். இந்த ஒலிதான் படைப்பிரிவுகளை இயக்குவதற்கு, அந்தந்த படைப்பிரிவை இயக்குவதற்கு உண்டான தனித்தன்மை வாய்ந்த ஒலியை தரத்தக்க உண்டான கருவிகள். ஒரு கருவி ஒரு குலத்தினுக்கு, ஒரு இனத்தினுக்கு, ஒரு சார் பிரிவினுக்கு தான் பயன்படும். அந்த கருவியை கொண்டு ஒட்டுமொத்த போர்க்களத்தினுக்கும் உங்களால செய்தியை தொடர்புபடுத்த முடியாது. அதனாலதான் அத்துணை கும்பிகை, திமிலை, சண்டை, குரடு, மாப்பேரின பெரியதாகிய பேரிகை, கொட்டினாக்க கொடு கொட்டி கொம்புகள் கொண்டு கொட்டுவது, பம்பை, தார்முரசம், சங்கம், பாண்டில், போர்ப்பணவம், தூரி. பாண்டில்னா கஞ்சத்தாளம், உலோகத்தினால் செய்யப்பட்ட தாளம். அப்புறம் போருக்கு உரிய பணவம், இசைக்குரிய பணவம் வேற, போருக்கு உரிய பணவம். தூரியம், கம்பளி, உருமை, தக்கை, கரடிகை. இதெல்லாம் போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய பேர் ஒலி எழுப்பக்கூடிய கருவிகள். நம்ம பழமொழி கேட்டிருப்போம் இல்லையா, கரடிகைக்கு சிவபூஜையில கரடி பூந்தது போலன்னு. அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த பழமொழியினுடைய அர்த்தம் தெரியாது. கரடிகை என்பது ஒரு வாத்தியம். சிவன் கோவில்ல வழிபாடு நடக்கின்ற பொழுது அந்த ஷோடசங்கள் எல்லாம் முடிந்ததன் பின் கரடிகை ஒலிக்கும். ஷோடசம்னா 16 விதமான வழிபாடு. அது முடிந்த உடனே கரடிகை ஒலிக்கும். அப்ப அந்த கரடிகை ஒலிக்கின்ற பொழுது மகாதீபம் காட்டப்படும். அதற்காக அந்த கரடிகை. ஆகவே சிவன் பூஜையில் கரடிகை ஒலித்தால் போல்னா மகாதீபம் காட்டப் போகிறார்கள். அதற்கப்புறம் அந்த சிவனுக்கு உண்டான அன்றைய வழிபாடு முடிந்ததுன்னு அர்த்தம். நாம் அந்த பழமொழிக்கு பொருளே புரியாமல் இதோ இடர்பாடுக்கெல்லாம் சிவபூஜையில கரடிகை பூந்தது போலன்னு சொல்றேன். கரடிகை என்பது ஃபினாலேல வாசிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபினாலேன்னா அந்த வழிபாடு அன்றைய பொழுதில் முடிய போகிறது. அந்த ஒலியை கேட்ட உடனே எல்லோரும் கோவிலுக்கு விரைவாக வருவார்கள். மகாதீபத்தில் இறைவனை பார்த்து வணங்கி விட்டு செல்வார்கள். நான் சில பேருக்கு ஷோடசத்துக்கெல்லாம் நிற்க முடியாது. ஆகவே கரடிகை ஒலிக்க தொடங்கின உடனே பூஜை முடிவினுக்கு வரப்போகிறது என்று சொல்லி எல்லா பக்தர்களும் அந்த மகாதீபத்தை பார்த்து அதன் மூலமாக இறைவனை தரிசனம் செய்து விட்டு போவார்கள். இது பெரிய ஒலியை தரக்கூடியது கரடிகை. துடி, வேய், கண்டை. துடினா உடுக்கை, வேய் கண்டைனா மூங்கிலால் ஆன ஒரு வாத்தியத்துக்கு பேரு. அதுக்கு நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கும் சீனாவினுடைய தொன்மை கருவிகளையும் பார்த்தீங்கன்னா லடுங்குன்னு ஒண்ணு பயன்படுத்துவாங்க. மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கில்ல 3 தன்மை உண்டு மூங்கிலுக்கு. ஒன்று, அதனது சுற்றளவு அதிகமாக இருப்பது ஒன்று. உள்ளீடாக இருக்கக்கூடிய வெற்றிடம் அளவாக இருப்பது 2.
மூன்றாவது கணுக்களுக்கு இடையே உண்டானதாகிய தொலை, இந்த இடைவெளி. இதற்கு ஏற்றாற்போல் அந்த மூங்கிலினுடைய ஒலி வேறுபடும். இது நம்ம அடிப்படையான நரம்பு கருவியினுடைய தத்துவம் போலதான். ஒரு நரம்பினுடைய தடிமன், அதனை உருக்கக்கூடிய முறுக்கு, அதனுடைய நீளம், அதற்கு ஏற்றாற்போல் அதனுடைய ஒலிகள்ல வேறுபாடு வருவது போல மூங்கிலுக்கு பிடித்தான். இவ்வாறு எடுத்த மூங்கில முறையாக பதப்படுத்தி காய வைத்து அதுல வேறு எந்த விதத்திலும் பிளவு இல்லாமல் பார்த்து அதை நல்ல இளம் சூட்டுல துவட்டுதல்னு பேர், துவட்டி அதை கருவியா வைத்திருப்பார்கள். அதுல பல்வேறு விதமான அழகான ஒலிகள் வரும். அந்த மூங்கில்களை வெவ்வேறு விதமான அளவுல வரிசையாக அடுக்கி அதை இசைக்கருவிகளாக மாற்றுவார்கள். நீங்க இதை பார்த்திருக்கலாம். இந்த காஷ்மீரியினுடைய வாத்தியம் இருக்கு இல்லையா, சந்தூர் என்பது போல, அதே போல மூங்கில வெவ்வேறு அளவுகள், கனம், அதனுடைய ஹாலோவுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி இருப்பார்கள். அதுக்கு மேல மற்றொரு மூங்கிலையும் அல்லது செண்டு போன்ற ஒரு கை கருவியை கொண்டு அடித்து வாசிப்பார்கள். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பியானோ இதெல்லாம் இதனுடைய முன்னோடி வாத்தியமா இருக்கும். பியானோவும் அடிக்கப்படக்கூடிய வாத்தியம். அதனால இதெல்லாம் அந்த காலத்துல பெருமளவில் போர்க்களத்தை ஒற்றை மூங்கில வைத்து கொண்டு வாசிப்பது. இந்த பாட்டு, இந்த வாத்தியத்தை கொண்டு ஒரு திரைப்படத்துல கூட பாட்டு வந்தது. இந்த படம் பேர் வேணாலும் சொல்றேன், கேட்டு பாருங்கள். எல்லாம் இன்பமயம்னு ஒரு படம், கமலஹாசன் நடிச்சது. அந்த படத்துல போய் பாருங்க. இந்த பாட்டு, இந்த மூங்கில் ஒலியோட அந்த பாட்டு இருக்கும். பாட்டு எப்படி தொடங்கும் என்றால், ஒன்றும் ஒன்றும் இரண்டு தானே, நான் பிடித்த செண்டு தானேன்னு ஒரு பாட்டு. இந்த மூங்கிலை வைத்துக் கொண்டே அந்த வாத்தியம் அந்த பாடல் முழுக்க ஒலிக்கப்பட்டிருக்கும். அதனால துடிவை கண்டை அம்பலி கணுவை ஊமை சகடையோடு ஆர்த்த, அம்பலி கணுவை ஊமை சகடை இவைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போர்க்களத்தில் கையாளப்படக்கூடிய போர்க்கருவிகள். இதுக்கு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி குறிப்பு எழுதினார், இந்த போர்க்களத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய கருவிகள், இதனுடைய பயன்பாடு என்ன? ஆயுதங்களை எடுத்துட்டு போறதுக்கே நமக்கு பெரிய அளவுல முயற்சி வரும். இதற்கு நடுவில் எதற்கு இந்த போர் கருவிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒலி எழுப்பக்கூடிய கருவிகள்னா, இந்த ஒலி எழுப்பக்கூடிய கருவிகளுக்கு 3 விதமான செயல்பாடு உண்டு. ஒன்று, இந்த கருவிகளை கொண்டுதான் ஆணைகள் பிறப்பிக்கப்படும். அடுத்து, இந்த கருவிகள் தான் படையை வகுப்பதற்கு பயன்படும். மூன்றாவது, இந்த கருவிகள் தான் வீரர்களுக்கு வெறியூட்டும். அந்த போர்க்களத்தில் வெறியூட்டப்படுதல் என்பது மிகப்பெரிய இன்றியமையாத செயல். அந்த வெறி இருக்கிற வரைக்கும் தான் போர்க்களத்தில் அவர்கள் முனைப்போடு போர் செய்வார்கள். அந்த வெறி ஏற்படும். அதனாலதான் இந்த வெறியை ஏற்படுத்துவதற்காக இந்த கருவிகள் கையாளப்பட்டன. இந்த கருவிகளினது ஒலி, அவைகள் ஒன்று சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது கேட்பவர்கள் மனதில் ஒரு பெரிய ஆவேசம் ஏற்படும். அதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு முறை வகுப்புல சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். செஞ்சிக்கு அருகில மேல்மலையனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கு மாரியம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய புளியம் தோப்புக்கு நடுவில் கோவில். அங்கு நீங்கள் வழிபாட்டிற்கு சென்று அமர்ந்தீர்கள் என்றால், அந்த கோவில்ல அந்த வழிபாடை செய்யக்கூடிய பூசாரியார் இருக்காரல்வா, ஒரு பெரிய மணியை கையில பிடித்து கொண்டு அதனது நாக்க வலது கையில பிடித்து கொண்டு அந்த மணியில மோதி மோதி ஒலியை எழுப்புவார். அவர் எழுப்பக்கூடிய அந்த ஒலி முறை, ஒலி அதிர்வுகள், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, நீங்க கொஞ்ச நேரம் கேட்டீங்கன்னா உங்களை அறியாம ஆட ஆரம்பிப்பீங்க. ஒன்றும் வேண்டாம், நல்ல ஒரு இசை கருவியை வாசிக்கின்ற பொழுது தாள கருவியை வாசிக்கும்போது நம்மை அறியாமல் கால்கள் தாளம் போடுறது இல்லையா? நமக்கு அந்த என்ன தாளம்னு தெரிய வேண்டாம்,
அந்த தாளத்தினுடைய கணக்கீடுகளும் அந்த தாளத்துக்கு என்ன பெயரு அதெல்லாம் கூட நமக்கு தெரிய வேண்டாம். ஆனால் அங்கிருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த அதிர்வு ரித்தம் நம்ம அறியாமல் நம்மை கொண்டு கால்களாலோ கைகளினாலோ அந்த ஒலியை வாங்கி நாம தாளம் போட ஆரம்பிக்கும். இது போர்க்களத்துல ஒரு வெறியாக ஊட்டப்படும். இந்த கருவிகளை கொண்டு வாசித்து அந்த போர்க்களத்துல ஈடுபட்டவர்களுக்கு மனதுல ஒரு வெறியை உண்டு பண்றது. அப்பதான் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டிமுலேஷன், அதுதான் முக்கியம். ஏன்னா போர்ல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாம் போர் செய்தா தோத்துடுவோம். எதிரில் வந்தவெல்லாம் எதிரி வெட்டணும்னா வெட்டியே ஆகணும். அதனால அந்த போர்க்கருவிகளுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டுன்னு எழுதுகிறார்கள் ஆய்வாளர்கள். சரி, யானை மேல் பறைசால் ஈட்டத்து அரைமணி ஆத்தது ஆழி மானமா புரவி பொன்தார் மாக்கொடி கொண்டமான சேனையோர் கழலும் தாரும் சேந்தர புலம்ப மற்றை வானகத்தோடும் ஆழி அலையென வளர்ந்த அன்றி. யானை மேல் பறைசால் ஈட்டத்து, யானை மேலே வைக்கப்பட்டுள்ள முரசுகள், அரைமணி ஆழி ஆர்த்தது, தேர்ச்சக்கரங்களிலே கட்டப்பட்டுள்ள மணிகள் மாறி மாறி, இந்த யானையின் முரசு தேர்ச்சக்கரங்கள்ல கட்டப்பட்ட மணிகளினது தேர் சக்கரம் சுழல சுழல மணி, இதெல்லாம் நீங்க ரசிச்சிருக்கணும்னா நான் வேடிக்கையாக சொல்லுவேன். அதற்கு அடிப்படை எங்கள் மாவட்டம்னு. எங்க மாவட்டத்துல, தஞ்சை திருச்சி மாவட்டத்துல நிலச்சுவாண்டார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களினது தகுதி சிறப்புக்கு ஏற்றாற் போல அவர்கள் செல்லக்கூடிய வண்டிக்கு பேரு வில் வண்டின்னு பேர். மற்றைய வண்டிக்கும் வில் வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றைய வண்டி அந்த வண்டியினுடைய அமரும் இடத்திற்கு கீழே ஒரு குறுக்கு சட்டம் அடிக்கப்பட்டு அதுல சக்கரத்தினுடைய பகுதி பொறுத்ததற்கு இரும்பிலான 2 ராட்ஸ் இருக்கும். அதுல சக்கரத்தோட குடத்தை பொருத்திடுவார்கள், முடிஞ்சு போச்சு. அந்த வண்டியில நீங்க பயணப்பட்டீர்கள்னா அந்த பாதையில சக்கரம் சுழல சுழல வண்டி இங்கேயும் அங்கேயும் நெளியும். அதற்கு ஏற்றாற் போல உங்கள் உடம்பு குலுங்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். இதற்கு அப்புறம் வந்தது எதுன்னா வில் வண்டின்னு பேர். இந்த வில் வண்டின்றது என்னன்னா, நீங்க பேருந்து அல்லது சரக்குந்தாக இருக்கக்கூடிய லாரியில வீலுக்கு கீழே, பின் வீல்களுக்கும் முன் வீல்களுக்கும் கீழே பாத்தீங்கன்னா அந்த பாடிக்கு கீழே லீவ்ஸ் வைத்திருப்பார்கள். அதுக்கு பேர் வில்லுன்னு பேர். ஒரு பெரிய அளவுல இருந்து ஒரு லீஃப் ஆரம்பிச்சு அதுக்கு சின்னது, அதுக்கு சின்னது, அதுக்கு சின்னது, அப்படி ஒரு, அதுக்கு பேரு மெயின் லீஃப்னு பேர். அது மேலதான் சக்கரத்தை தாங்கக்கூடிய அந்த குடம் இருக்கும். அப்ப வண்டி மேடு பள்ளத்துல ஏறினா கூட அந்த வில்லானது ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷனை கொடுக்கறதுனால வண்டிக்குள்ள உங்களுக்கு அதிர்வு இருக்காது. அந்த மாதிரி இந்த லாரியோட பஸ்ஸோட அந்த மெயின் லீஃபை வாங்கிட்டு வந்து மாட்டு வண்டியில போட்டுவாரு. அதுக்கு பேரு வில் வண்டின்னு பேர். அந்த மாதிரி வில் வண்டியில அந்த வண்டியை ரொம்ப அலங்காரமா செய்திருப்பார்கள். அதுக்கு குஞ்சம் வைத்து அதனுடைய சக்கரங்கள் எல்லாம் பூணிட்டு மணிகள் கட்டப்பட்டு அந்த மாட்டு வண்டியை இழுத்து செல்லக்கூடிய குட்டை காளைக்கு ஒப்பனை செய்து அப்புறம் அதற்கு உண்டான சவுக்கு கூட அலங்காரமா இருக்கும். அந்த வண்டியில பயணப்படுகின்ற பொழுது வேகமாகவும் போகும் வண்டி, அதே நேரத்தில் உள்ள எந்த விதமான அதிர்வும் இருக்காது. இதுக்கு பேரு வில் வண்டின்னு பேர். அந்த வண்டியில சக்கரங்கள்ல மணியை கோத்திருப்பார்கள், ஒலிக்கக்கூடிய மணி. அது வேகமாக போக போக சக்கரம் சுழல சுழல அந்த மணி ஒலி ரொம்ப அழகா கேட்ட வண்ணம் இருக்கும். அப்போ தொலைவிலேயே தெரியும் பண்ணையார் வருகிறார், அவருடைய வில்லு வண்டி வருது, மணி ஒலி கேட்கிறது, மக்களுக்கு புரியும்.
இதான் இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம். கிராமங்கள்ல போனாக்க அந்த இன்னைக்கும் மாட்டு வண்டியில போறவர்கள் இருக்கிறார். ஏன்னா மாட்டு வண்டியில போறது வில் வைத்த வண்டியில செல்லுதல் என்பது மிகச்சிறந்த கௌரவம்னு கருதப்பட்ட காலம். இன்னைக்கு அதெல்லாம் மாறி கார்லாம் வந்துட்டது. இருந்தால் அதுல ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால இந்த போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய தேர்கள் தேர் சக்கரத்துல மணிகள் கட்டப்பட்டிருந்தன. அதனுடைய ஒலி ஈட்டத்து அரைமணி ஆர்த்தது ஆழி. ஆழினா தேர் சக்கரம். மான மாப்புரவி பொன்தார், ரொம்ப அழகு. தருக்குடன் கூடிய சிறந்த புறவிகளினுடைய பொன்னால் ஆகிய கிண்கிணி மாலை. அந்த குதிரையினுடைய கழுத்துல தோள்பட்ட கட்டி அதுல மணியை கோத்திருப்பார்கள். மாட்டுக்கு பார்த்திருக்கலாம் நம்ம ஊர்கள்ல. இந்த மாடு இப்படி தலை ஆட்டிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த மணி ஒளியும் கேட்டுக்கொண்டே வரும். அது வெவ்வேறு விதமான மணிகள் உண்டு. காளை மாட்டுக்கு ஒரு மணி கட்டுவார்கள், பசு மாட்டுக்கு ஒரு மணி, கன்றுக்கு ஒரு மணி. அந்த மணி ஒளியை வைத்துக் கொண்டே மேய்ப்பவர்கள் தெரிந்து கொள்வார்கள் வருவது காளை அல்லது பசுமாடு இல்லை கன்றுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த குதிரைகளினுடைய போருக்கு செல்லக்கூடிய குதிரைகளினுடைய கழுத்துல கட்டப்பட்ட தார்ல உண்டான மணி ஒலி. மாக்கொடி கொண்ட மான சேனையோர் கழலும் தாரும். பெரிய கொடிகளை ஏந்தி குறைவு இல்லாத மானத்தோடு போரினை செய்ய வரக்கூடிய வீரர்களின் காலில் இருக்கக்கூடிய வீரக்கழலோட ஒலி. காலில் வீரக்கழல் போட்டிருக்க, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த கழலினது ஒலி. கழலும் தாரும் சேந்தர புலம்ப. இத்தனை ஒலிகளும் அந்த போர்க்களம் செல்லக்கூடிய படை நடுவே எழுந்த வண்ணம் இருக்கிறது. மற்றை வானகத்தோடும் ஆழி அலையென வளர்ந்த ஏனைய வானிடம் அளவும் சென்று படரும் கடலின் அலைகளைப் போல இந்த ஒலிகள் எங்கும் நிரம்பி காணப்பட்டது. அவ்வளவு பெரிய ஒலி. எங்கு பார்த்தாலும் இந்த விலங்குகளினது கழுத்துல கட்டப்பட்ட, தேரினது சக்கரத்துல கட்டப்பட்ட, வீரர்களினது காலிலே கட்டப்பட்ட கடல் ஒலி எங்கும் வானளாவி நிறைந்து நின்றன. அவ்வளவு பெரிய 60,000 60 வெள்ளம்னா யோசித்து பாருங்க. அடுத்தது சங்கு ஒலி, வயிறின் ஓசை, ஆகுழி, தழங்கு காலம், பொங்கு ஒலி, வரிகண் பீலி பேர் ஒலி, வேயின் பொம்மல், சிங்கத்தின் முழக்கம், வாசி சிரிப்பு, தேர் இடிப்பு, தின்கை மங்கோலின் அதிர்வு, வான மழையோடு மலைந்த அன்றே. ஒன்னும் ஓச முடியல. சங்கொலி சங்கினது ஒலி, வயிறின் ஓசை, வயிறுன்னா ஊது கொம்பு, பம் பம்னு ஊத முடியும், அந்த ஊது கொம்பின் ஓசை. ஆகுழி, ஆகுழி என்பது அதுவும் காற்றினால் இயக்கப்படக்கூடிய ஒரு வளை கொம்பு, அந்த ஓசை. தழங்கு காலம், பொங்கு ஒளி. காலம் என்கின்ற எக்காலம்னு பேர், விட்டு விட்டு ஒலிக்கும் அந்த எக்காலத்தின் ஓசை. வரிகண் பீலி பேர்வலி, மயிர் கண் வரைந்த பீலி என்ற வாத்தியத்தின் பேர்வழி. மயிலினுடைய அந்த பீலியினை போன்று வடிவம் அமைத்திருக்கும், அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஒலி. வேயின் பொம்மல், புல்லாங்குழலினது ஓசை. சிங்கத்தின் முழக்கம், சிங்கம் அந்த போர்க்களத்துல பல வீரர்களினது தேருக்கு சிங்கம் தான் பூட்டப்பட்டிருந்தன, ஏற்கனவே பார்த்தோம், அதனது ஒலி. வாசி சிரிப்பு, குதிரைகளினது கனைப்பொலி. தேர் இடிப்பு, தேரினின்று தோன்றக்கூடிய சக்கரம் உருளுவதினால, பூமியில சக்கரம் உருளுவதினால் இடி போன்ற ஒலி. தின்கை மங்குலின் அதிர்வு, வலிய துதிக்கையை உடைய கரிய மேகத்தை போன்ற யானையினது பிளிரல் ஒலி. மழையோடு மலைந்த இத்துணை ஒலிகளும் ஒன்று சேர்ந்து வானத்துல இருக்கக்கூடிய இடிக்கு போட்டியா ஒலித்தன. போர்க்களமே இவ்வளவு பெரிய சத்தம். இந்த சத்தத்துக்கு நடுவுல போர் செய்யணும், ஒன்றும் வேண்டாம். இப்ப அண்மை காலத்துல பல போர்க்களங்கள்ல நம்ம யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கோம். உக்ரைன், ரஷ்யா, அதுபோல காசா, இப்ப நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த வான வெளியில அந்த ஏவுகணைகளோ
விமானங்களோ, அவைகள் செல்லக்கூடிய ஒலி, அவைகள் இலக்குகளிலே சிந்தக்கூடிய குண்டுகளினது ஒலி, அது வெடித்து சிதறக்கூடிய சப்தம், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதே, தொலைக்காட்சியில பார்க்கின்ற பொழுதே நமக்கு பயமா இருக்கும். அவ்வளவு பெரிய அச்சத்தினுக்குரிய ஒன்று அது. எங்க அது திரும்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒலியை நாம பார்க்கின்ற நடந்து முடிந்த விஷயம், அதை பார்க்கின்ற பொழுதே நமக்கு அச்சம் இருக்கிறது. அது நேரடியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் எவ்வளவு பயம். அப்படி குண்டுகள் விழக்கூடிய, ஓதைகள் மிக்கு அழக்கூடிய அந்த பகுதியில வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு. அந்த அச்சம் தான். அந்த ஒலி என்பது எதற்குன்னா இந்த பயத்தை உண்டு பண்ணணும். மார்ஷல் ஆர்ட்ல இந்த கராத்தே, குங்ஃபு எல்லாம் கற்றுக்கொள்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எதற்கு பேர் ஒலி எழுப்புகிறார்கள்? எதிரிய தாக்கணும், அவ்வளவுதானே. எதற்கு ஒலி எழுப்பணும்? அந்த ஒலி எழுப்புதல் என்பது இவர்கள் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும், அதே நேரத்தில் அந்த ஒலியை எழுப்பி எதிரியை, அவர்களினது சிந்தனையை ஒரு குவிய நிலையிலிருந்து சிதறடிக்க. நீங்க பார்க்கலாம். ஒண்ணு வேண்டாம், டென்னிஸ் மேட்ச பாருங்க, தெரியும். எதிர்பகுதியிலிருந்து பந்து அடித்து வருகின்ற பொழுது இங்க பேஸ் லைன்ல இருக்கக்கூடிய அந்த வீரரோ வீராங்கனையோ அந்த பந்தை திருப்பி அடிக்கிறதுக்கு இவர்களால் மிகப்பெரிய அளவு ஒலி எழுப்புவார் என்று. ஏனென்றால் அந்த ஒலிதான் அவர்களது ஆற்றலை ஒருமுகப்படுத்துது. அது தேவை, தவிர்க்க முடியாது. சில பேர்லாம் கத்துற அந்த சத்தம் பெரிய அளவில் கேட்கும். காரணம் என்னவென்றால் இந்த ஓசை என்பது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஓசை தான் மிகப்பெரிய இன்றியமையாத பகுதி. போர்க்களத்தில் அந்த ஓசை மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதனால அடுத்து பண்தரு கிளவி செவ்வி பல்லியத்து ஒழுகு தீம்தேன் கண்டினின் குயின்ற வீணை நரம்பொடு கமழும் தேரல் வண்டினின் பொலியும் நல் யாழ் வழியுறு நரவம் பானத்து அண்டர்தம் செவியின் உண்ணும் அமிழுது எனல் ஆய அன்று. இந்த மாதிரி கடூரமான ஒலிக்கு நடுவில் ஒரு இனிய ஒலியும் வந்துதான். எப்படியா? பண்தரு கிளவி செவ்வி பல்லியத்து ஒழுகு தீம்தேன். பண்ணை தோற்றுவிக்கின்ற சொற்களின் தன்மையினை உடைய பல வகை வாத்தியங்களிலிருந்து தோன்றக்கூடிய இனிய இசை, அது தேன் போல ஒலிக்கிறது. கண்டினின் குயின்ற வீணை நரம்போடு கமழும் தேர். கண்டுன்னா கற்கண்டு. கற்கண்டு போன்று இனிய சுவையை உடையதாய் அமைந்த வீணையின் நரம்பிலிருந்து தோன்றக்கூடிய ரொம்ப அழகான மனம் கமழும் இசை என்கின்ற தேன். வண்டினின் பொலியும் நல் யாழ் வழியுறு நரவும். நல்ல யாழிடத்திலிருந்து வருவது போன்ற வண்டின் ஒலி போல விளங்குகின்ற இனிய இசை, அது ஒரு தேன். வானத்து அண்டர்தம் செவியின் உண்ணும் அமிழுது எனல் ஆய. வானுலகத்திலே வாழ்பவர்களாகிய தேவர்கள் தங்கள் செவிகளினால் பருகுதற்கு உரியதாகிய அமிழ்தனுக்கு இணையான இசையினை போன்ற அந்த போர்க்களத்துல இந்த இசை கருவிகளினது ஒலியும் கேட்கும். ஒண்ணு நிக்கல, போர்க்களத்துல என்னென்ன ஒலி ஏற்பட்டது. அடுத்த பாட்டு வில் ஒலி வயவர் ஆர்க்கும் விழி ஒலி தெழிப்பின் ஓங்கும் ஒல் ஒலி வீரர் பேசும் உரை ஒலி உறப்பில் தோன்றும் செல் ஒலி திரள் தோள் கொட்டும் சேன் ஒலி நிலத்தில் செல்லும் கல் ஒலியோடும் கூட கடல் ஒலி கறந்தது அன்று. கம்பனாலதான் இதை சிந்திக்கவே முடியும். வில் ஒலின்னா வீரர்கள் தங்களினுடைய வில்லினது நாண சுண்டி பார்த்து கொண்டே வருகிறார்கள். போருக்கு போகணும் இல்லையா, சென்றவுடனே வில்லிலிருந்து அம்ப விடணும் இல்லையா. ஆகவே அந்த நான் எல்லாம் நன்கு முறுக்கேற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா என்று மீட்டி பார்க்கிறார்கள். அத்துணை 1000 வீரர்களும் ஒட்டுமொத்தமா நானினது ஒலியை எழுப்பினா எப்படி இருக்கும்? அந்த ஒலி வயவர் ஆர்க்கும் விழி ஒலி. வீரர்கள் ஆரவாரத்தோடு அரைக்கூவல் செய்யக்கூடிய ஒலி. வாடா பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறோம் இல்லையா,
ஆரவார ஒலி. யார நினைச்சு வந்த வா உன்ன ஒரு உண்டு இல்ல நாக்கிறேன்னு பேசும். தெழிப்பின் ஓங்கும் ஒலி, அதட்டுதலால் தோன்றக்கூடிய ஒலி. வீரர் பேசும் உரை ஒலி, உரப்பில் தோன்றும் செல் ஒலி. வீரர்கள் பேசக்கூடிய பேச்சின் ஒலி, அவர்கள் கனைத்தலால் உண்டாகக்கூடிய இடி ஒலி. உண்டாகிய இடி ஒலி. நிலத்தில் செல்லும் திரண்ட தோள்களை கொட்டுதலனால் ஏற்படக்கூடிய ஒலி. நிலத்தில் செல்லும் கல் ஒலியோடு அந்த வீரர்கள் விரைவாக போர்க்களம் நோக்கி செல்லுவதினால் அவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய தோல் செருப்பு, அதனால் எழுப்பப்படக்கூடிய அந்த ஒலி அதிர்வு கூட ஒருங்கு கூடி ஒலிக்கு. இத்துணை ஒலிகளும் ஒன்றாய் சேர்ந்து ஒலிப்பதினால் என்ன ஆயிற்றான்? கடல் ஒலி கறந்தது. இந்த ஓசைக்கு நடுவுல கடலினது அலை ஒலிகள் தோற்று போயிரு. அவ்வளவு பெரிய அளவுல இந்த போர்க்களத்திலே வீரர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். அவர்களால் எழுப்பப்படக்கூடிய ஒலிகள் ஒன்று சேர்ந்து ஒலிப்பதினால் அந்த ஒலிக்கு முன்பு கடலினது அலை ஒலிகள் கூட தோற்று போயின. அடுத்து, நாற்கடல் அணைய தானை நடந்திட கிடந்த பாரின் மேல் கடந்து எழுந்து தூளி விசும்பின் மேல் கொழுந்து வீச மால் கடல் சேனை காணும் வானவர் மகளிர் மான பார்க்கடல் அணைய வாட்கண் பனிக்கடல் படைத்தது அன்று. நாற்கடல் அணைய தானை நடந்திடு. 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய கடல்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ அது போல 4 படைகள், ரதம், கஜம், துரகம், காலாட்படை, இந்த 4 படைகளும் ஒன்று சேர்ந்து செல்லுவதால் கிடந்த பாரின் மேல் கடந்து எழுந்த தூளி, தூளின தூசி, இந்த 4 படைகளும் ஒன்றாக சென்று சேருவதினால் அவர்கள் இயங்குவதினால் எழுந்த தூசியானது என்னாயிற்றாம்? விசும்பின் மேல் கொழுந்து வீச ஆகாயத்தின் மேற்பரப்பிலே சென்று பட்டதினால் மால்கடல் சேனை காணும் வானவர் மகளிர், பெருங்கடல் போலும் இந்திரஜித்தின் சேனைகளை காண வந்த தேவ மகளிரின் மான பார்க்கடல் அணைய வாட்கண், பெருமை வாய்ந்த பார்க்கடலை ஒத்த ஒளி பொருந்திய அகன்ற அவர்களினது கண்கள் பனிக்கடல் படைத்த குளிர்ந்த கடலை உருவாக்கிய நம்ம இந்த தூசி அவர்கள் கண்ணுல பட்டு. ஏனென்றால் தெய்வலோக மாதர்கள் கண்ணு இமைக்காது. அந்த இமைக்காத கண்ணுல இந்த போர்க்களத்தினுக்கு செல்லக்கூடிய இந்திரஜித்தனது படை வீரர்களால் அவர்கள் இயக்கத்தினால் எழுந்த தூசி அந்த வானவழியில இருந்த பெண்களினுடைய கண்கள்ல பட்டு கண்களில் இருந்து கண்ணீர் சிந்த தலைப்பட்டன. இன்றைக்கு இதோட நிறுத்துவோம். இன்னைக்கு வேற ஒரு வகுப்புக்கு உட்காரணும். அதனால நாளை மறுநாள் மீண்டும் தொடரும்.